வடநாட்டில் அம்பேத்கர், இங்கே பெரியார். இடம் பிரித்து வச்சிருக்க ஆள் 2 லீடரை வந்து ஆளுக்கு பாதியாக பிரித்து வச்சிருக்கு இந்த தேசம். ஆல்ஃபாக்கெல்லாம் ஒரு ஆல்ஃபா இருந்தார்ல, அதனால தான் 50 வருஷம் கழிச்சு செத்து போனார் ஆல்ஃபா கூப்பிட்டு சண்டை போடுறீங்க. அதை ஈக்குவலாக வாவுசி இருக்கிறாருன்னு சொல்லிட்டீங்க. வாவுசி வச்சு ஏன் சண்டை போடல? எல்லா தலைவர்களும் அவர் சொன்னதுலாம் ஆணை முத்தா இருக்கட்டும், வல்லரார், இன்னைக்கு தமிழ் தேசிய தலைவராக சித்தரிக்கப்படுகிற அண்ணன் பிரபாகரனாக இருக்கட்டும், அவர் சொன்னாரா பெரியார ஈழத்துக்கு எதிராக நின்னாரா? இங்கே பெரியாரை எதிர்க்கிறனாலே இன்னொரு புள்ளியில் அவரை வைக்கிறதும் சரியாங்கிற கேள்வி இருக்குல்ல. அவர் உடனே சங்கிங்கிறதும் பாஜகவோட ஆதரவுங்கிறதும் அப்படி நாம வைக்கல சார். சார் நான் ஆதாரம் கொடுக்குறேன்னு சொல்ல யார் சார்? சாயந்தரம் ஒரு நிமிஷம், நாங்க இங்க சொன்னோம். அதை சொன்னது யாரு? அதை சொன்னது அண்ணாமலை. அவங்க தான் சொன்னாங்க தீம் பார்ட்னர் அவருன்னு. ஒரே கல்லில் 2 மாங்காய் அடிக்கிறான் சங்கி. பெரியாரையும் வீழ்த்தணும், தமிழ் தேசிய தலைவராக இருக்கிற பிரபாகரனையும் வீழ்த்தணும். அதுக்கு யார் கையை வச்சு அடிக்கணும்னு முடிவு பண்ணும். அதை வேற எல்லாரும் சொல்லணும், நிகழ்ச்சி பார்க்குற எல்லாருக்கும். ஏன்னா இவர் வந்து எதுக்காக போனான்னு தெரியாது. இவர் வந்து சீமானுக்கு வந்து ஜெயில்மேட்டு. சீமானை வந்து உள்ளும் புறவுமா இன்னைக்கு தமிழ்நாட்டில் தெரிஞ்ச ஒரே ஒரு ஆள் யாருன்னா அமீர் மட்டும்தான். அவர் தான் சார் சொன்னார் கூட்டிகிட்டு போன ரஜினி அந்த பார்க்க. நம்மளா சொன்னோம், அவர் தான் சொன்னார். அப்போ கூட்டிகிட்டு போய் என்ன செய்வார்? இவரை கூட்டிகிட்டு போய் ரஜினிகாந்த் அவர்களை காமிச்சு திமுகவுக்கு வாக்கு கேட்க சொல்லுவாரா? அவர் என்ன சொல்லியிருப்பாரு? பேசுவாங்க சார், அரசியலாக பேசுவாங்க, விவாதிப்பாங்க. ஆனால் உடனடியாக பேசினாலேயே அவர் சொல்றாரு சார். ஆமாம், நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்றாரு சார். அந்த கர்மம் முடிச்ச ஸ்ட்ராட்டஜி என்ன? அதையா சொல்லி தொலைங்களா? எனக்கு தெரிஞ்சு இது எல்லாத்தையும் நினைக்கிறேன். ரஜினிகாந்த் என்ன செய்யறாரு? பின்னாடி உட்காந்துக்கிட்டு எப்போ பார்த்தாலும் திமுக ஆட்சிக்கு வந்தோன்னா அறிவாலயத்துக்கு வந்து கலைஞர் நானும் ஃப்ரெண்ட்ஸுங்கிறது. இவர் சொன்னார்ல RSS திடீர்னு சொல்கிறாங்க பிஜேபி ஆட்சிக்கு வந்தோன்னு. அப்படி திமுக ஆட்சிக்கு வந்து பார்த்துருக்கீங்களா? இருக்க பிராமணம் பூரா எனக்கு கலைஞருடைய தமிழ் ரொம்ப பிடிக்குமா. முதல்ல பெரியாரை பற்றி அவர் நம்ம மொழியில சொல்லும் போதே இவங்க தடுக்காமல் விட்டாக்கா அடுத்த இலக்கு அம்பேத்கரை நோக்கி தான் வரும். ஏன்னா இவங்க இலக்கு பெரியாரும் அம்பேத்கரும் தான். பெரியார் நம்ம விட்டு போனாக்கா அம்பேத்கரை எலிமினேட் பண்ணுற வேலை இவங்களுக்கு ரொம்ப சுலபமாயிடும். 3 வருஷம் நெருக்கிட்டார் எஸ்வி சேகர். உங்களால் முடியவே முடியாது. நீங்கள் உங்கள் வாழ்நாள் ஆளும் சாரணவாசா நம்பி என்னைக்கா RSSல கூப்பிடுவாங்களா? கால்னியை கூட போட மாட்டாங்க. எதெல்லாம் புனித பிம்பங்களாக கட்டமைக்கப்பட்டிருக்கோ அது எல்லாத்தையும் உடைக்கிறாரு. அந்த விஷயத்த ஒரு பண்றதுக்கான அந்த ஒரு துணிச்சல், அந்த விஷயத்தை பத்தி, அந்த ஆளுமை திறன் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. பொதுவாகவே எல்லா ஜீவராசிலையும் வந்து சில பேர் வந்து மற்றவங்களுக்கு அடிமையாக இருக்கிறத ரொம்ப சந்தோஷமாக செய்வாங்க. நான் வந்து இன்னொருத்தர்கிட்ட போய் அடி பண்ணிடுறது, குடிக்கிறது, வணக்கம் சொல்கிறது, படுத்துக்கிறது, இதெல்லாம் வந்து சில பேருக்கு ரொம்ப பிடிச்சி செய்வாங்க. சில பேருக்கு வந்து இயல்பிலேயே எதிர்த்து கேட்கணும், என்னோட சொந்த சிந்தனை கூட சிறப்பானது தான், அதை கூட நான் பயன்படுத்துவேன்றது இயல்பாகவே இருக்கும். அது நீங்கள் பூனைக்குட்டி வளர்த்தாலும், நாய்க்குட்டி வளர்த்தாலும், வேறு ஏதாவது ஜீவராசி வளர்த்தாலும் நீங்கள் பார்ப்பீங்க. சிலது வந்து ஒரு நாய் 5 குட்டி போச்சுன்னா ஒன்று ஸ்மார்ட்டாக இருக்கும், ஒன்று கெட்டிக்காரத்தனமாக இருக்கும், ஒன்று ஃபாஸ்ட்டாக ஓடும், ஒன்று எல்லாத்தையும் டக்குன்னு செய்யும். அது மாதிரி சில பேருக்கு அந்த சுபாவம் உண்டு. அப்போ எல்லா ஜீவராசிலையும் பார்த்தீங்கன்னா நாங்கள் அது ஆல்ஃபான்னு சொல்லுவோம். ஆல்ஃபானா ஆல்ஃபா ஃபீமேல் கூட இருக்கு. பெரியாரை பத்தி பேசுறதுனால ஆல்ஃபானா அது வந்து சண்டை போடுறது இல்லை. சில படங்கள் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் ஆல்ஃபா மேன், நான் போய் எல்லா பெண்களோடும் இதை செய்வேன் அதை செய்வேன், நான் முரட்டத்தனமா. அப்படி கிடையாது. உண்மையிலே ஆல்ஃபானா இவர் சொன்ன மாதிரி டானா இருக்கணும். எதனால சாரை கூப்பிடுங்க, சார் வந்து செய்வார், அவர் வந்தால் கரெக்டாக இருக்கும், அவர் சொன்னால் சரியாக இருக்கும். எல்லாரும் யாரை எதிர்த்து அவர் தான் கரெக்டான ஆள், அவர் கூப்பிட்டா கரெக்டாக இருக்கும்னு நம்புகிறாங்களோ அந்த மனிதர் தான் அந்த ஜீவராசிக்கு ஆல்ஃபா. அப்போ ஒரு காலகட்டத்திலையும் ஒரு ஆல்ஃபா வராங்க. இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் பெரியார் தான் அந்த ஆல்ஃபாவாக இருந்தார். அப்போ சக ஆல்ஃபா 1, ஆல்ஃபா 2, ஆல்ஃபா 3 இருந்திருக்காங்க. இப்போ காமராஜர் ஆல்ஃபாமா, ஆமாம் ஆல்ஃபா. பக்தவச்சலம் ஆல்ஃபா, சரி ஆல்ஃபா வச்சுக்கோங்க, ஆல்ஃபா 3 வச்சுக்கோங்க. அப்போ நிறைய ஆல்ஃபா இருக்கலாம். ஆல்ஃபாக்கெல்லாம் ஒரு ஆல்ஃபா இருந்தார்ல, அதனால தான் 50 வருஷம் கழிச்சு செத்து போனார் ஆல்ஃபா கூப்பிட்டு சண்டை போடுறீங்க இல்லையா? அவர் ஆல்ஃபாவே இல்லை, அவர் பீட்டா டெல்டா காமானா இன்னும் அவரை வச்சு ஏன் சார் சண்டை போட போகிறீங்க? வேற யாரையும் வச்சு சண்டை போட வேண்டியது தானே? அதை ஈக்குவலாக வாவுசி இருக்கிறாருன்னு சொல்லிட்டீங்க. வாவுசி வச்சு ஏன் சண்டை போடல? ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு ஆல்ஃபான்னு. அவ்வளோ பெரிய ஆள் அடிச்சு காமிச்சா அப்போ நானும் ஒரு பெரிய வீரன் நீங்கள் ஒத்துப்பீங்க இல்லைன்ற மாதிரி சில பேர் ஆசைப்படுறாங்க. பட் உண்மை என்னென்னா, நீங்கள் கேட்ட மாதிரி சில பேர் மட்டும் இப்படி ஆல்ஃபாவாக இருக்காங்கன்னா இன்னொருத்தர் வழியை அவங்க தன் வழியாக உணர்வாங்க. நீங்கள் ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, பெரியார் சில இடத்துல தன்னை பெண் ஸ்தானத்தில் வச்சு பேசுவார். அவர் ஆண் ஸ்தானத்தில் தானே வச்சு பேசணும். ஏன்னா அவர் பெரிய மைனர் வேறு, அவர் நிறைய இடத்துல அவருக்கு பெண் சிநேகிதிகள்லாம் இருந்த இளமை காலத்தில் அப்படி இருந்தவர். அவர் அதை மறைக்கவும் இல்லை. அவர் தன்னை நான் எவ்வளோ பேர் ஆம்பளை தெரியுமா, நான் பெரிய ஜித்தன் தெரியுமான்னு சொன்னாலும் அவர் அப்படி சொல்ல மாட்டார். அவர் வந்து ஒரு பெண் நான் உடவை கொடுத்து இப்போ பின்னாடியே மனையை தூக்கிட்டு அலையிற பொம்பளை மாதிரி நான் அலையிறேன்னு சொல்லியிருக்காரு. ஏன் ஒரு பெண் உதாரணம்?
ஏன் பெண் உதாரணமாக அவர் எடுக்கிறாருன்னா, ஒரு பெண் என்ன கஷ்டப்படுறாங்கன்னு அவர் வீட்டிலேருந்தே அவர் பார்க்குறாரு. 2 சிஸ்டர்ஸ் அவருக்கு. அந்த சிஸ்டர் பொண்ணு சின்ன வயசுல விடோ ஆயிடுச்சு. அவருக்கு பெண் குழந்தை பிறந்து இறந்து போயிடுச்சு. அவருக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்காரு நாகம்மையன். பெண்களோட பிரச்சனையை அவர் தன் பிரச்சனையாக நினைக்கிறாரு. அவர் சொன்ன மாதிரி, கென்னத் சொன்ன மாதிரி, அவர் ப்ரிவிலேஜ் சொசைட்டி. அவங்க அம்மா வந்து அந்த கோயிலுக்கெல்லாம் சொத்தை தர அளவுக்கு எக்ஸ்ட்ரா சொத்து வச்சுருக்குறாங்க அவங்க. ஆனால் அவர் வந்து கஷ்டப்படுறவங்க எவ்வளோ சஃபர் பண்ணுவாங்க, ஜாதினால் கஷ்டப்படுறவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, மற்றவங்க கஷ்டத்தை தன் கஷ்டமாக உணர்றாரு. உணர்ந்துட்டு அழுதுட்டெல்லாம் சும்மா இல்லை. சாமிக்கிட்ட நான் வேணால் முறையிடுறேங்கெல்லாம் சொல்ல, நான் ட்ரை பண்ணுறேன், என்னால் என்ன முடியும் நான் பார்க்குறேன். அவரோட அந்த க்ரியேட்டிவ் ஸ்பிரிட்டை கொண்டு வராரு. ஒரிஜினலாக யோசிக்கிறாரு, ஐடியா கண்டுபிடிக்கிறாரு, சயின்டிஃபிக்காக யோசிக்கிறாரு. அப்போ சயின்டிஃபிக்காக யோசிக்கிறாருன்னா அவர் பெரிய சயின்டிஸ்டானா கிடையாது, 5வது தான் படிச்சிருக்காரு. ஆனால் ஒரிஜினலாக அவரால் யோசிக்க முடியுது. அந்த மூளை அமைப்பு அவருக்கு பிறவில இருக்குது. அதுதான் ஸ்பெஷல். அதனால தான் அவர் தமிழை காட்டு மிராண்டி மொழின்னு சொல்கிறாரு. ஏன் தமிழ் அவர் கேட்குறாங்க, ஏங்க நீங்கள் தமிழை காட்டு மிராண்டி மொழின்னு சொன்னீங்கன்னா, ஆமாம் நம்ம காட்டு மிராண்டியாக இருக்கும்போது உருவான மொழி தானே, அதை கரெக்ட் பண்ண வேணாமா, எழுதும் போது ஓலையில் எழுதும்போது இப்படி எழுதிட்டோம், டைப் அடிக்கும் போது அடிக்க முடியலையே, நான் மாற்றணுமே அப்படின்னு அவர் மாற்றிட்டாருல்ல. இப்போ நம்ம டைப் எப்படி அடிக்கிறோம்? நான் தமிழ்லேருந்து இங்கிலீஷ்லேருந்து தமிழில் டைப் பண்ணுறேன். நான் சொன்னால் கம்ப்யூட்டர் தமிழ் டைப் அடிக்குது. எப்படி அடிக்குது? ஏன்ஷியன்ட் ஸ்கிரிப்ட் அடிக்குது. பெரியார் மாற்றின ஸ்கிரிப்டுக்கு தான் அடிக்குது. எழுத்து சீர்திருத்தம் அது அவர் தானே செய்தார். அதுக்கு முன்னாடி யாரும் ஏன் செய்யலை? ஏன் உங்களுக்குலாம் மற்றவங்களுக்குலாம் அறிவு இல்லையா? அப்போ அவங்களெல்லாம் ஏன் கம்பேர் பண்ணுறீங்க? கம்பேர் பண்ணுற பாயிண்ட்டே இங்கே வராது. ஏன்னா இந்த ஸ்கேல் ஆஃப் திங்ஸ் இருக்குல்ல, இதை இவர் செய்யலைன்னு சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய விஷயங்கள் அவர் செய்திருக்காரு. அது அவரோட திருமணத்தை நோக்கியும் சில பேர் கேள்வி எழுப்புறாங்க. அந்த குறித்து நீங்க பேசினா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். அல்ல சார், அது சும்மா பொறாமையில் சொல்கிறான் சார். அவ்வளோ பேர் நீங்கள் சும்மா திருப்பி சொல்கிறீங்க, எவ்வளோ பார்த்தாலும் பெரியார் வந்து சின்ன பிள்ளை கிளம்பிட்டா சின்ன பிள்ளை கிளம்பிட்டாருன்னு. ஆமாம், அது பூரா பொறாமையில் சொல்கிறான், நமக்கு வாய்ப்பு இல்லையன்ட்டு, இது பெரியார் செஞ்சுட்டாருன்ட்டு. சொத்தை வந்து இது வந்து இடதுகையில் ஒதுக்க வேண்டிய விஷயம், முக்கியமான விஷயம். இன்னொன்று இப்போ அவங்க சொன்னாங்க இல்லையா, பெரியாருடைய விஷயம் என்னென்னா அப்டேட் ஆகிக்கிட்டே இருந்தது. ஜிடி நாயுடு வந்து பெரிய அணுக்க ஆளாக பக்கத்தில் வச்சுட்டு இருந்தார். ஏன்னா ஜிடி நாயுடு இது எவ்வளோ பயன்படும் எவ்வளோ பயன்படாது, எவ்வளோ பெரிய மாதம் போய் சேரும் தெரியாமல் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருந்தவர். ஓகேவா? ஒரு வகையில் பார்த்தா அந்த காலத்துக்கு கெனித்ராஜ் அன்பு அவரை கூட பக்கத்தில் வச்சுட்டே இருந்தார் அவர். நீங்கள் வந்து ஐஐடி மெட்ராஸில் வந்து அன்றைக்கு தலைவராக இருந்தவர் சொல்கிறாரு, 1969 கம்ப்யூட்டர் வருது முதல்ல வந்த பொழுது போய் சக்கரை நாக்காலேருந்து தன்னை தூக்க சொல்லி மேலே போய் அதை போய் பார்த்து என்னமோ உனக்கு சொல்கிறாங்களே அது இதுதானான்னு கம்ப்யூட்டரை பார்க்க போன ஒரே ஒரு தலைவர் பெரியார் தான். அந்த ஐஐடி மெட்ராஸ் தலைவர் சொல்கிறாரு, யாருமே வரல அரசியல் கட்சி சேர்ந்தவர்கள், பெரியார் தான் முதல் ஆளாக வந்தாருங்கிறார். அவருக்கு என்ன வந்து அறிவியல் மாற்றம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறதோ அதை எல்லாமே உடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பார். படிக்காத பெரியார், படிக்காது, இது ஒன்று நடக்குது, என்ன தெரிஞ்சிடணும், நம்ம அப்டேட் ஆகிடணும் அப்படின்னு. மோடி பெரியார் என்ன செய்கிறாங்கல்ல, ஒரே விஷயம் அமீர் சொன்னது போல் நம்ம சீமானை விட்டு விலகி பேசுவது என்பது ரொம்ப மகிழ்ச்சியானது. ஆனால் சீமான் தான் இன்றைக்கி இருந்து குரல் எழுப்புறாரு, பெரியார் என்ன செஞ்சார் அப்படின்னு. சரியா? சீமான் திருமணம் செய்திருக்காருல மனைவி, தெரியுங்களா உங்களுக்கு யாருன்னு? காளிமுத்துடைய முன்னாள் அமைச்சர் காளிமுத்துடைய மகள். சரியா? திருட்டு கூட்டம். அந்த காளிமுத்து இருக்காருல்ல, அந்த காளிமுத்துக்கு சொத்து சேர்த்து வச்சுருக்காருல்ல, அந்த சொத்து வந்து அவருடைய மகளாக இருக்கிற கைல்வெளிக்கு வருது இல்லை, வர்றதுக்கு காரணம் யார் தெரியுமா? பெரியார். சீமானுக்கு சொத்து வந்துச்சு இல்லைங்க சார் இன்னைக்கு, அது காரணம் பெரியார். இல்லைன்னா நீங்கள் உங்கள் நண்பர்கள்ட்ட பணம் வாங்கி கொடுத்து வாழ்க்கை நடத்திருக்கணும். நீங்கள் மறுக்கணும்ல, என் மனைவிக்கு வந்த சொத்து அப்பா கிட்டேருந்து வந்தது. நான் நம்புகிறேன் சக நண்பனாக இருக்கிற சங்கிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, பொண்ணுக்கு சொத்தை கொடுக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. பொண்ணுக்கு சொத்தை கொடுக்காதுன்னு சொல்கிற முறையில் என்னுடைய சக நண்பன் சொன்னதை கேட்டு என் மனைவிக்கு தந்தை வழியாக வந்த சொத்தை நான் வேண்டான்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லணும்ல. நீங்கள் இதை யார் சொல்கிறா? ஒருத்தரும் பேசாத பொழுது முதல்ல 28 பேசினவர், அதை முதல்ல இந்தியாவில் சட்டமாக்குனது நம்ம. முதல்ல இந்தியாவில் பெண்ணுக்கு சொத்துரிமை சட்டமாக்குறது தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி. அதை சொல்லணும்ல. நீங்கள் என்ன செய்தார்? என்ன சார் இவ்வளோ தான் செஞ்சார். உங்கள் வீட்டில் சொத்து வந்து செஞ்சில்ல, அது காரணம் பெரியார் செஞ்சார். இல்லைன்னா உங்களுக்கு வந்திருக்காரு சொத்து, நீங்கள் நண்பர்களே வாங்கிருக்கணும் பணம். அமீர் அவர்கள்ட்ட கடந்த சில வருடங்களாக இன்னும் பெரியாரை தாக்குறது, கொண்டாடுறது வழக்கமாக அதிகமாகிறது மாதிரியே, பெரியாரை பற்றி தெரிஞ்சுக்கிறவங்க அதிகமாகிற மாதிரியே தாக்குறதும், அவர் மேலே ஒரு சொன்ன விஷயங்களை தாண்டி அவதூற பரப்புறதும் அதிகமாகிக்கிட்டே இருக்கு. அது எதனாலன்னு நினைக்கிறேன்? திரும்ப நீ அதே புள்ளியில் தான் வந்து நிற்க முடியும். ஒருத்தர் நம்ம கண்ணு முன்னாடி இல்லை, ஆனால் அந்த தாக்கம் மட்டும் இங்கே இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த தாக்கம் வந்து ஏதோ ஒரு வழியில் சுற்றி வரும். நாளைக்கு இவங்க சொல்கிற தமிழ் தேசியமே அதிகாரத்துக்கு வருதுன்னு வச்சுங்களேன், சமூக நீதிக்கு எதிராக இருப்பீங்களா? பெண் உரிமைக்கு எதிராக இருப்பீங்களா? நிச்சயமாக இருக்க முடியாது. அப்போ பெரியார் இருக்கார்ல, இங்கே பெரியார் இருக்கார்ல, ஏற்றத்தாழ்வு இல்லாமல் இருக்கும்னா அப்போ இங்கே பெரியார் இருக்கார்ல. அப்போ ஒருத்தர் இருந்துக்கிட்டே இருக்கார். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? திரும்ப முன்ன எப்போவோ ஒன்று சொன்னதை காட்டு முன்னாடின்னு சொன்னார். சரி, நான் கேட்குறேன் இப்போ உங்கள்கிட்ட, யார் தமிழை தேவ பாஷைன்னு சொன்னவங்கலாம் யார்?
ம். அதை எடுத்து வைங்க முன்னாடி. அதை சொல்ல மாட்டேன்றீங்க. எனக்காக வாழ்ந்த ஒருத்தர், என்னுடைய அப்பனுக்கும் தாத்தனுக்கும் வரப்போகிற என் பிள்ளைக்கும் பேரனுக்கும் சேர்ந்து வாழ்ந்து மரணித்த ஒருத்தர் ஒரு வார்த்தை சொன்னார். அதுவும் இந்த கட்டத்தில் சொன்னாருன்னு சொல்லி முடிச்சிட்டோம். அப்பவும் அவர் அதான் சொன்னாருன்ற எனக்கு எந்த வகையிலையும் தொடர்பு இல்லாத ஹரிஹர ராஜா சர்மா தமிழ் பொறுக்கின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காரு. அவரையே நீங்கள் எதிர்க்கலை. இந்த கேள்விக்கு பதில் வேணும்ல. அப்போ யார் சொன்னா? காட்டு மிராண்டி மொழி இல்லைல்ல தமிழ். யார் அப்போ தேவபாசின்னு சொன்னது யார்? பாஜக சொல்கிறாங்களா? சங்கிகள் சொல்கிறாங்களா? தேவபாசின்னு சொல்கிறாங்களா? நீ கும்பிட்ற சாமி கோயிலுக்குள்ளே உன் மொழியை அனுமதிக்கப்படலைல்ல. அவன் இதுக்கு காரணம் என்ன சொல்கிறான்? காட்டு முன்னாடி மொழின்னு தானே சொல்கிறான். அப்புறம் அவனை கேள்வி கேட்க மாட்டேன்றீங்க. எக்ஸாக்ட்லி. சமஸ்கிருதத்தில் மிலேச்ச பாஷைன்னு சொல்கிறாங்க, இவர் தமிழில் காட்டு மிராண்டி மொழின்னு அவன் சொல்கிறான்ல. அவனையே இந்த கேள்வி கேட்க மறுக்கிறீங்க. அப்படின்னா குரல் உங்களுடைய இதுதான், ஸ்கிரிப்ட் உங்களோடது இல்லைன்றதான் இங்கே பிரச்சனை. திரும்ப திரும்ப நம்ம அதை தான் சொல்லிக்கிட்டே இருக்கோம். குரல் நீங்களாக இருக்கீங்க, ஸ்கிரிப்ட் உங்களோடது கிடையாது. இவர் ரொம்ப காலமாக எழுதி வச்ச பெரியாரை எதிர்க்கிறனாலே இன்னொரு புள்ளியில் அவரை வைக்கிறதும் சரியாங்கிற கேள்வி இருக்குல்ல. அவர் உடனே சங்கிங்கிறதும் பாஜகவோட ஆதரவுங்கிறதும் அப்படி நாம வைக்கல சார். சார் நான் ஆதாரம் கொடுக்குறேன்னு சொல்ல யார் சார்? சாயந்தரம் ஒரு நிமிஷம், நாங்கள் இங்கே சொன்னோம். அதை சொன்னது யாரு? அதை சொன்னது குமரேனந்தன் மக, அதை சொன்னது அண்ணாமலை. அவங்க தான் சொன்னாங்க தீம் பார்ட்னர் அவருன்னு. ஆமாம், கரெக்ட். நாங்களா சொன்னோம்? அவங்க தான் சொன்னாங்க தீம் பார்ட்னர்னு. நான் ஆதாரம் கொடுக்குறேன்னு சொன்னது இவர் தான் சொன்னார். அண்ணாமலை சார் கொஞ்சம் கொஞ்சமாக எங்களோட வந்து சேர்ந்துட்டாரு, முழுவதுமாக சேர்ந்துருவாருன்னு அர்ஜுன் சம்பத் சொல்லியிருக்காரு. அந்த காணொலி இருக்குது, நாங்கள் எடுத்து காட்டணுமா? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஒரு காணொலி வந்திருக்கு கேட்குறீங்களா? பெரியாருடைய குரல் இருக்கு ஒன்று கேட்குறீங்களான்றீங்க. இல்லை இப்போ இதெல்லாம் இருக்குது, இப்போ இதெல்லாம் யார்கிட்ட போய் காட்டுறது? இப்போ சமீபத்தில் ரவீந்திரன் துரைசாமி தன்னை அவர் ஒரு நெறியாளர்னு வச்சுக்கலாம், அல்ல நெறியாளர் ஒரு பத்திரிகையாளர், ஊடகவியலாளர், பத்திரிகையாளர் கூட சொல்ல முடியாது, அரசியல் விமர்சகர், சாரி மன்னிச்சுங்க, அவர் நீண்ட நெடிய காலமாக அவருடைய விவாதங்கள்ல நான் அவரை பார்த்துட்ருக்கேன். எப்போ பிஜேபி ஆட்சிக்கு வருதோ அதுக்கு பின்னாடி தான் தன்னை ஆர்எஸ்எஸ்ன்னு சொல்கிறார். ஒருத்தர் சின்ன வயசுலேருந்து சொல்லணுமா இல்லையா? எப்போ அந்த இயக்கத்தில் சேர்ந்தாரோ அப்போதே சொல்லியிருக்கணும். எப்போ பிஜேபி மேலே ஆட்சிக்கு வருதோ அப்போ தான் சொல்கிறாரு, நான் எனக்கு ஆர்எஸ்எஸ்ன்னு சொல்கிறதுல பெருமைப்பட்டுக்கிறேன்றாரு. அதில் ஒன்றும் தப்பு கிடையாது, நீங்கள் பெருமைப்பட்டுக்கலாம். அவர் என்ன சொல்கிறாரு? நான் மோடி அவர்களே அதிகாரத்திற்கு கொண்டு வருவதற்காக நான் வேலை செஞ்சேன்றார். தமிழ்நாட்டிலும் அதுபோல் ஒரு ஆட்சியை உருவாக்குறதுக்கு வேலை செய்கிறேன்னு சொன்னவர் அவர் தான் சார் சொன்னார். கூட்டிகிட்டு போனேன் ரஜினிகாந்தை பார்க்கன்னு. நம்மளா சொன்னோம்? அவர் தான் சொன்னார். அப்போ கூட்டிகிட்டு போய் என்ன செய்வார்? இவரை கூட்டிகிட்டு போய் ரஜினிகாந்த் அவர்களை காமிச்சு திமுகவுக்கு வாக்கு கேட்க சொல்லுவாரா? அவர் என்ன சொல்லியிருப்பார்? பேசுவாங்க சார், அரசியலாக பேசுவாங்க, விவாதிப்பாங்க. ஆனால் உடனடியாக பேசினாலே அவர் சொல்கிறாரு சார். ஆமாம், நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறாரு சார். அந்த கர்மம் பிடிச்ச ஸ்ட்ராட்டஜி என்ன? அதையா சொல்லி தொலைங்களேடா சார். ரவீந்திரன் துரைசாமி அந்த ஸ்ட்ராட்டஜி என்ன சொல்கிறேன்? அதாவது ரஜினிகாந்த் அவர்களுடைய தீவிரமான ரசிகன் தான். ரஜினிகாந்த் வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து 4 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு அப்போ இப்போ வர அரசியலுக்கு வர்றதில்லை. அப்போ வந்து மாநாடு மாதிரி இப்போ கல்யாணத்தில் எல்லாரும் கூட்டி என்ன சொல்லுவார்னா வந்து நான் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது ஒன்று செய்வேன். 2 விஷயம் சொல்லிட்டு இருப்பார். என்னன்னா ரசிகர்கள்லாம் சாப்பாடு போடுவேன் பாரு, இதுவரையும் போடலை. தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது செய்வேன் பாரு, இதில் செய்யலை. அது சாப்பாடு போடுற என்ன சார்? மண்டபத்தில் கூட போட வேண்டிய சார், ஒரு மாவட்டம் கூப்பிட்டு அது ரொம்ப காலம் சொல்லிட்டே இருக்காரு. அதே மாதிரி நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது செய்வேன் பாரு, என்ன செய்ய போறான்னு தெரியல. நான் பல தடவை சொல்லியிருக்கேன், ஏதாவது செய்வேன் அரசியலுக்கு வராமல் இருக்கிறதா ஏதாவது செய்யாது. அது என்னன்னா அவர் அரசியல் வரேன்னு சொன்ன பொழுது பார்த்தீங்கன்னா இதே டோன் இருந்துச்சு. நேராக போய் ராமகிருஷ்ண மடத்தில் போய் சாமியாரை பார்த்தாரு. என் அரசியல் ஆன்மீக அரசியல்னாரு. எங்கள் தேவை வந்து எனக்கு தேவை காவலாளிகள்லாம் வேணும்னாரு. அதுக்கப்புறம் தான் அதை மௌடி வந்து சௌக்கிதார்னாரு. அவர் அப்புறம் இதில் கல்லூரியில் வந்து எம்ஜிஆர் ஆட்சி அமைப்புன்னு சொன்னார் சார். எம்ஜிஆர் யார் சார்? திராவிட ஆட்சி இல்லையா? இப்போ அதே போல் மறுபடியும் இப்போ ரஜினிகாந்தை போய் சீமான் பார்த்துருக்காரு. பார்த்துட்டு வெளியே வந்தோன்னா பெரிய எடுத்து பேசுகிறாரு. எனக்கு தெரிஞ்சு இது எல்லாத்துக்கும் ரஜினிகாந்த் இருப்பார் நினைக்கிறேன். ரஜினிகாந்த் என்ன செய்யறாரு? பின்னாடி உட்காந்துக்கிட்டு எப்போ பார்த்தாலும் திமுக ஆட்சிக்கு வந்தோன்னா அறிவாலயத்துக்கு வந்து கலைஞர் நானும் ஃப்ரெண்ட்ஸுங்கிறது. அதுக்கப்புறம் மெதுவாக 3 வருஷம் கழிச்சு என்ன செய்யறதுன்னா அதுக்கு எதிரான வேலையை பார்த்துக்கிட்டே இருக்குது. இவர் சொன்னார்ல RSS 3 சொல்கிறாங்க பிஜேபி ஆட்சிக்கு வந்தோன்னு. அப்படி திமுக ஆட்சிக்கு வந்து பார்த்துருக்கீங்களா? இருக்க பிராமணம் பூரா எனக்கு கலைஞருடைய தமிழ் ரொம்ப பிடிக்குமா? நீங்க கவனிக்கல, கலைஞர் பிடிக்கும்ல. ஆமா, எனக்கு ரொம்ப பிடிக்குமா சார். 3 வருஷம் நெருங்கிற முடிஞ்சிருச்சே சார் ரிஷிசேகரால. 3 வருஷம் நெருங்கிட்டார் ரிஷிசேகர். உங்களால் முடியவே முடியாது. நீங்க உங்க வாழ்நாள் ஆளும் சாரமா சார் நம்பி என்னைக்கா RSSல கூப்பிட்டுருவாங்களா? அவர் என்ன வேணா பேசுறது சார். கூப்பிட்டுருவாங்களா RSSல? அமீரை கூப்பிட்டுருவாங்களா? ஷாலினியை கூட மாட்டாங்க. அவன் நடந்துருச்சு, ரிஷிசேகர் நடந்துருச்சு.
அப்போ அவங்க தெளிவாக இருப்பாங்க அதில். எனக்கு தெரிஞ்சு நான் என்னுடைய சந்தேகம் தான் இது. நான் வந்து ரஜினிகாந்த் ஒரு முக்கியமான ரோல் இருக்குன்னு தான் நான் நம்புகிறேன். அமீர் அவர்கள் பேசிட்டு இருந்தாரு. இதுதான் அவர் சொன்னார் ஸ்ட்ராட்டஜி. அது ஸ்ட்ராட்டஜி என்ன சார்? இங்கே வந்து பாஜகன்ற ஒரு கட்சி இருக்கவே கூடாது அப்படின்னு நம்ம சொல்லலை. பெரியாரை எதிர்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லலை. நான் இன்ன காரணத்துக்காக தான் பெரியாரை எதிர்க்கிறேன், இன்ன காரணத்துக்காக ஏற்கிறேன். நீங்கள் சொல்றீங்க பெரியாரையும் அம்பேத்கரையும் ஒரே புள்ளியில் வைக்க வேணாம், எப்படி வைப்பீங்கன்னு. எந்த கருத்தின் அடிப்படையில் சங்கிகள் அம்பேத்கரை ஏற்கிறார்கள், எந்த கருத்தின் அடிப்படையில் பெரியாரை எதிர்க்கிறார்கள் சொல்லுங்கள் சார். சொல்லியிருக்காங்களா இது வரைக்கும்? நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் சார். மதமாற்றம் குறித்த நிலைப்பாடுகள்லாம் வேறையா இருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. புத்த மதத்தை தான் தழுவினாரு, இவர் வந்து வேற ஒரு விஷயத்த சொல்றாரு அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அப்போ புத்த மதத்தை ஏற்றுருவாங்களா அவங்க? சமூக நீதி, சமத்துவம், சகோதரத்துவம் நிறைந்திருக்கிற மதமே என்னுடைய மதம், அந்த நம்பிக்கையை தான் பின்பற்றேன்னு அம்பேத்கர் சொல்கிறாரு. அப்படி இருக்கா அவங்ககிட்ட ஏதாவது? இங்கே அம்பேத்கர் இல்லை சார், வடநாட்டில் அம்பேத்கர், இங்கே பெரியார். இடம் பிரித்து வச்சுருக்க ஆள் 2 லீடரை வந்து ஆளுக்கு பாதியாக பிரித்து வச்சுருக்கு இந்த தேசம். இப்போ என்ன பிரச்சனை நான் கேட்குறேன் சார். நீங்கள் சொல்லக்கூடிய எல்லா தலைவர்களும், அவர் சொன்னது போல் ஆணை முத்தா இருக்கட்டும், வல்லராஜ், இன்றைக்கி தமிழ் தேசிய தலைவராக சித்தரிக்கப்படுகிற அண்ணன் பிரபாகரனாக இருக்கட்டும், அவர் சொன்னாரா பெரியாரை? ஈழத்துக்கு எதிராக நின்னாரா இங்கே? அப்புறம் எப்படி சார் நீங்கள் சொல்கிறீங்க? அவர் சொல்லாத எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? அவர் விரும்புவாரா இந்த 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 நிலைப்பாட்டை? பெரியாரையும் தன்னை ஒரே இடத்துல நிறுத்தி எதிராக நிறுத்தினதை அவர் விரும்புவாரா? சரி, யார் ஆதரவாக இருந்தா? தமிழீழன்ற அந்த அந்த விஷயத்துக்கு புலிகளுக்கு அப்புறம் யாரால் வளர்ந்தீங்க? யார் ஆதரவாக இருந்தது சார்? நான் கைதாகி சிறைக்கு போனேன். இன்றைக்கி தாங்க நாம் தமிழர்ன்ற ஒரு கட்சி 2009 எங்கே இருந்தது அந்த கட்சி? முதல் முறையாக 2009 எங்களை சிறை பிடித்து ஜெயிலுக்கு கொண்டு போயிட்டு திருப்பி கூட்டிகிட்டு வரும்போது வெளியே வந்து கூட்டிகிட்டு வந்தவங்கலாம் யார்? நாம் தமிழரா? பெரியாரி ஆதரவாளர். அப்புறம் அங்கேருந்து தானே வளர்ந்தோம். அவங்க எந்த சிந்தனையை கொண்டு வந்து நிறுத்தினாங்க? அவங்க ஈழத்துக்கு எதிராக இருந்தாங்களா? இல்லை, அதை வேறு எல்லோரும் சொல்லணும், நிகழ்ச்சி பார்க்குற எல்லாருக்கும். ஏன்னா இவர் வந்து எதுக்காக போனோன்னு தெரியாது. இவர் வந்து சீமானுக்கு வந்து ஜெயில்மேட்டு. 2 பேரும் ஒன்றா இருந்து மொத்தம் போய் இதை பேசணும். யாரும் சீமானை வந்து உள்ளும் புறவுமா இன்றைக்கி தமிழ்நாட்டில் தெரிஞ்ச ஒரே ஒரு ஆள் யாருன்னா அமீர் மட்டும்தான். அதனால் ஜெயில்மேட்டு 2 பேரும் போனது இலங்கை ஈழத்தமிழரை பற்றி ஆதரவாக பேசி. அப்போது நான் பிரபாகரன் என்னுடைய அண்ணனாக ஏற்கிறேன். எந்த குற்றம் குறை இல்லாதவர்ன்ற அடிப்படையிலையா? முரண்கள் இருக்குது, கருத்தியல் முரண்கள் இருக்குது, செயல் முரண்கள் இருக்குது, அதையும் தாண்டி நான் ஏற்கிறேன். அப்படித்தான் பெரியாரையும் நான் ஏற்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? திரும்ப திரும்ப பெரியாருக்கு புனிதர் பட்டம் கட்டாதீங்க. யாரும் இங்கே புனிதர் பட்டம் கட்டலை. நான்லாம் ஒரு நாள் கூட பெரியார் மேடையில் ஏறி நின்னதும் கிடையாது, பெரியாருக்கு மாலை போட்டதும் கிடையாது, பெரியாருக்கு பூ போட்டதும் கிடையாது, அப்படி கையை தூக்குனது எதுவுமே செஞ்சதில்லை. ஆனால் எனக்கு பெரியார் வேணும்னு நினைக்கிறேன். நான் எதுவுமே செஞ்சது கிடையாது. நீங்கள் எப்படி என்னுடைய மண்ணில் என்னுடைய வாழ்க்கைக்கு பயணித்த ஒருத்தருக்கு புனிதர் பட்டம் கட்டாதீங்கன்னு சொல்கிறீங்க? நீங்கள் மட்டும் ஒருத்தருக்கு புனிதர் பட்டம் கட்டிக்கிட்டே இருக்கீங்க. மறுசீராய்வு செய்கிறேன்றீங்க. மறு ஆய்வு செஞ்சோம்னா ஈழ விடுதலை மறு ஆய்வு செஞ்சு பார்ப்போமா? பார்க்கலாம்ல. ஒரே கல்லில் 2 மாங்காய் அடிக்கிறான் சங்கி. பெரியாரையும் வீழ்த்தணும், தமிழ் தேசிய தலைவராக இருக்கிற பிரபாகரனையும் வீழ்த்தணும். அதுக்கு யார் கையை வச்சு அடிக்கணும்னு முடிவு பண்ணுறான். இப்போ என்னை போன்றவர்கள் இன்னும் ஈழ ஆதரவாளர்கள் பிரபாகரன் குறித்து விமர்சனம் செய்ய முன்வைக்க வரும்போது அதுதான் இன்றைக்கி வந்திருக்க குரல். பெரியாரா பிரபாகரனா, தடியா துப்பாக்கியா அப்படின்னா இது என்னது? இது அவசியமற்றது இல்லையா? அப்போ பிரபாகரனை நேர் எதிரியாக கொண்டு வந்து களத்தில் நிறுத்த வேண்டிய அவசியம் எங்கேருந்து வருது அப்படின்னா, பாஸ் வேறு. பாஸுக்கு சண்டை போட விட்டு 2 பேரையும் காலி பண்ணிடணும். ஏன்னா 2 பேருமே இருக்கக்கூடாது. தமிழ்ன்ற அந்த இனமே இருக்கக்கூடாது, அந்த அடையாளமே இருக்கக்கூடாதுன்றது. அதுக்கு என்னை போன்றவர்கள் பலியாகணும், என் பின்னால் இருக்கக்கூடிய இளைஞர் சமுதாயம் பலியாகணுன்ற நினைக்கிறது இருக்குல்ல, அது ஆபத்தாக இருக்கிறதுனால தான் நான் வேகமாக ஓடி வர்றேன். இல்லைனா எனக்கும் பெரியாருக்கு என்ன இருக்குது? நான் போய் எங்கேயும் மேடையில் நின்று பெரியார் புகழ் பாடினதில்லை. ஆனால் பெரியாரை நீங்கள் வீழ்த்தணும்னு நினைக்கும் பொழுது உங்களால் வீழ்த்த முடியாது. ஆனால் அடுத்த தலைமுறை பிள்ளைக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குன்னு ஓடி வரும். அதனால் ஓடி வர்றோம். விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்தாலும் கூட எந்த இடத்துல ஏற்கிறேன்னா பெரியாரை அம்பேத்கரை எடுத்துகிட்டு வந்திருக்காரு, அதனால நான் அவரை ஏற்கிறேன். அவர் நினச்சிருந்தா அவர் பாட்டுக்கு 2 சாமியாரை கொண்டு வந்துட்டான்னு வச்சுங்க. கரு சொன்னது மாதிரி
எனக்கு நான் சின்ன வயசுலேருந்து மதுரை பகுதியில் வளர்ந்தவன். எனக்கு வந்து மீனாட்சி தெரியும், சொக்கர் தெரியும், அழகர் தெரியும், அவன் முருகன் தெரியும், இதெல்லாம் தெரியும். ராகவேந்திரன் ஒரு சாமி திடீர்னு வந்தார் தமிழ்நாட்டுக்கு. அது ஒரு நடிகரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. நான் தப்பாக சொல்லலை, இதை விமர்சனமாக எடுத்துக்க வேணான்னு. ஆனால் ஒரு நடிகரால் ஒரு சாமியை அறிமுகப்படுத்த முடியுது. அதுபோல் விஜய் ஏதாவது ஒரு சாமியை கொண்டு வந்தால் என்ன செய்கிறது? முடியும்ல. லட்சக்கணக்கான இளைஞர்களை பின்பற்றுவான்ல. அதை செய்யாமல் பெரியாரையும் அம்பேத்கரையும் கொண்டு வந்ததுனால நான் வரவேற்கிறேன்னு சொல்கிறேன். அப்போ அவர் பெரியாரையும் அம்பேத்கரையும் கொண்டு வந்ததுனால தான் நான் வீழ்த்துவேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் நோக்கம் என்ன? புரிஞ்சுக்க முடியும். இதில் வந்து பெரியாரா அம்பேத்கரா அப்படின்றத வந்து இன்னும் கொஞ்சம் கண்டென்ட் ஸ்டார்ட் பண்ண விரும்புகிறேன். இந்த முரண் இருக்குல்ல, அம்பேத்கரை விட பெரியார் பண்ணிட்டாரா அப்படின்ட்டு அந்த கேள்வியை யார் எழுப்புவாங்கனாக்கா, அம்பேத்கரையோ பெரியாரையோ முழுமையாக யார் படிக்கலையோ அவங்க சொல்கிற வாதம் அது. அம்பேத்கர் வந்து பட்டியலினத்துக்கான ஃபெடரேஷன் ஆரம்பித்தப்போ அம்பேத்கர்னு ஒருத்தர் இருக்கார் இப்போ வடநாட்டில், ரொம்ப அறிவாளியாக இருக்கார், புத்தி கூர்மையுடையவராக இருக்கார், அவரை வந்து என்னோட தலைவனாக ஏற்றுக்கிறேன்னு சொன்னவர் தந்தை பெரியார். இதை சொல்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். தமிழ்நாட்டில் அவ்வளோ பெரிய ஆளுமையாக இருந்து சமூக சீர்திருத்தவாதியாக அறியப்பட்ட தந்தை பெரியார் ஒருவரை தலைவராக ஏற்றுக்கொள்கிறார் என்றால் அது அம்பேத்கரை. அத்தகைய பரந்த மனசு கொண்டவர் பெரியார். இன்னொன்று அண்ணன் சொன்னார்ல பெரியார் டானுன்ட்டு, அதை எங்கே ரிலேட் பண்ணுறேன்னாக்கா, பட்டியலின மக்களுக்கான இரட்டை வாக்குரிமை இது அம்பேத்கர் எழுதுறாரு. அது வந்து காந்திக்கு உடன்பாடு இல்லை. பட்டியலினத்தவர்கள் பசுமாட்டை போன்று புனிதமானவர்கள், அவர்களுக்கு அரசியல் ஆசை காட்டாதீங்கன்னு சொல்கிறாரு. அதை ஏற்றுக்கல, ரெண்டு பேருக்கும் முரண் அப்படியே நிற்குது. காந்தி உண்ணாவிரதம் இருக்கிறாரு. இந்தியாவில் உள்ள அத்தனை தலைவர்களும் பிரதமர் உட்பட கவர்னர் உட்பட அத்தனை பேரும் போயிட்டு அம்பேத்கரை கேட்குறாங்க. பாபுஜி உண்ணாவிரதம் இருக்காரு, உடல்நிலை ரொம்ப கீழே இறங்கிட்டே போகுது, நீங்கள் அந்த கோரிக்கையை கைவிடக்கூடாது, அவரோட உயிரை விட உங்களோட பிடிமானம் வந்து உங்களோட அந்த விடாப்பிடியாக இருக்கீங்களே, இது எந்த அளவுக்கு நியாயம், உங்கள் கோரிக்கையை விட்டு கொடுங்கன்னு சொல்கிறாங்க. இந்தியா முழுக்க அந்த ப்ரெஷர் உருவாகுது அம்பேத்கருக்கு. ஆனால் ஒரே ஒரு குரல் மட்டும், அம்பேத்கர் இங்கே விட்டு கொடுக்காதீங்க, ஒட்டுமொத்த மக்களின் நலனை விட ஒரு தனிநபரோட உரிமை பெரியதல்ல அப்படின்னு ஒரு உயிர் பெரியதில்லை அப்படின்னு சொன்ன ஒரே குரல் தந்தை பெரியார். ரெண்டாவது, இப்போ இன்னொன்று கட்டமைக்கிறது வந்து பெரியார் வந்து தமிழினத்தை சார்ந்தவர் இல்லை, நம்ம மொழியை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. முதல்ல இங்கே ஆரம்பிப்பாங்க, அடுத்து என்ன வருவாங்க, அம்பேத்கர்கிட்ட தான் வருவாங்க. அம்பேத்கர் தமிழ் மொழி பேசலை, தமிழ்நாட்டில் வாழலை. அப்போ முதல்ல பெரியாரை பற்றி அவர் நம்ம மொழியிலன்னு சொல்லும் போதே இவங்க தடுக்காமல் விட்டாக்கா அடுத்த இலக்கு அம்பேத்கரை நோக்கி தான் வரும். ஏன்னா இவங்க இலக்கு பெரியாரும் அம்பேத்கரும் தான். இப்போ பெரியாரை எலிமினேட் பண்ணால் அம்பேத்கரை பயன்படுத்துகிறாங்க. பெரியார் நம்ம விட்டு போனாக்கா அம்பேத்கரை எலிமினேட் பண்ணுற வேலை இவங்களுக்கு ரொம்ப சுலபமாயிடும். எங்களுக்கு ஒரு பெரியார் பார்த்தா 1000 பெரியார் எங்களுக்கு வேணும். எங்களுக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்குது. அடுத்தடுத்த டைட்டில் ரெடியாக வச்சுருக்கோம். இங்கே இருந்தால் இப்படி பேச மாட்டீங்களே, நீங்கள் அல்பமாக இருக்கீங்களே. நீங்கள் உண்மையிலே பெரிய கருத்துக்களோட வாங்க, உங்கள் சொந்த சிந்தனையோட வாங்க, எங்களுக்கு சில விடுவுகளை கொடுங்க, உங்களுக்கு சூப்பர் டைட்டில் நாங்கள் வச்சுருக்கோம். இந்தியாவில் இருக்கும் எல்லா மாநிலங்களும் மாநிலம் முழுவதும் கொண்டாடும் ஒரு ஆன்மீக விழா இருக்கும். தமிழ்நாட்டில் கிடையாது. நீங்கள் திருவண்ணாமலை தீபம் ஏறும், திருநெல்வேலியில் இருக்கவனுக்கு அதுக்கு அக்கறையே இருக்காது. திருச்செந்தூரில் வந்து கந்தசஷ்டி விழா நடக்கும், சென்னையில் அப்படி தெரியவே தெரியாது. இங்கே 63 விழா நடக்கும் மொத்த சென்னைக்கும், ஆனால் அது வந்து விழுப்புரத்தில் இருக்கவங்களுக்கு தெரியாது. பெரியாரை மூலம் ஒழிச்சா தான் இந்த நாடு முன்னேறும்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல. அப்போ 26 தேர்தலில் இந்த சங்கி கூட்டங்களும் நீங்கள் சொல்கிற அந்த டீம் எல்லாமே டீம் பார்ட்னர் எல்லாருமே சேர்ந்து பெரியார்ன்றவர் இந்த மண்ணுக்கு ஆகாதவர், எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி கேட்க முடியுமா? கேட்டாங்கன்னா நான் அவங்க பக்கம் போக தயாராக இருக்கேன்.